அன்னைக்கு ஒரு நாள் திருவான்மீர் பீச் வரைக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போயிருந்தேன். அங்க பார்த்தா நிறைய கடை இருந்துச்சு. இதுல எல்லா கடையிலும் நம்ம சாப்பிட்டுருக்கோமே, ஏதாவது டிஃபரெண்ட் நீங்க சாப்பிடுவோம்னு பார்த்துட்டு இருக்கப்ப அங்க பாண்டிச்சேரி ஃபிஷ் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. அக்கா அந்த பாண்டிச்சேரி ஃபிஷ் பஜ்ஜி இருக்கான்னு கேட்டா இருக்குன்னாங்க. சரி எனக்கு ஒரு பிளேட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் மாதிரி நீட்டா வெட்டி வச்சிருந்த மீனை எடுத்து அதை பஜ்ஜி மாவுல முக்கி எடுத்து எண்ணெயில போட்டு 2 நிமிஷத்துல பொரிச்சு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. நான் கூட டேஸ்ட் ஓரளவு ஆவரேஜா இருக்கும்னு நினைச்சு தான் சாப்பிட்டேன். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்குப்பா. தம்பி நம்ம கடையில பிரான்ல போண்டா கூட போடுவோம், அதுவும் நான் உனக்கு போட்டு தரேன் சாப்பிடுறியா அப்படின்னாங்க. அக்கா சம பசியில வந்திருக்கேன், உங்க கடையில என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் போட்டுருங்க அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் நான் உனக்கு நெத்திலி 65 போட்டு தரேன், முதல்ல இந்த பிரான் போண்டாவை சாப்பிட்டு பாருன்னு கொடுத்தாங்க. பிரான் போண்டாவும் அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்து நெத்திலி ஃப்ரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெத்திலி மீனை எடுத்து அது நிறைய மசாலால போட்டு எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் காரம் தூக்கலா கேட்டிருந்தேன், அதே மாதிரி காரம் கொஞ்சம் அதிகமா போட்டு பக்காவா ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அந்த நெத்திலி ஃப்ரையை பாக்குறப்ப எனக்கு நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க, டேஸ்ட் சும்மா அந்த மாதிரி இருக்கு. நீங்களும் திருவான்மையூர் சைடு போனீங்கன்னா மறக்காம இந்த கடையில ஒரு டேஸ்ட் ட்ரை பண்ணுங்க.